திண்டுக்கல் மாவட்டத்தில் 22 கிராமங்கள் பயன்படுத்தும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். கொடைரோடு நகர் பகுதியில் இருந்து மேற்கு பகுதியில் உள்ள 22 கிராமங்கள் பயன்பெறும் சாலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் மாற்றியமைக்கப்பட்டது. இந்த சாலை ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ளதால் தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் ரயில்வே நிர்வாகம் தடையில்லா சான்று வழங்காததால் சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உடனடியாக சாலையை சீரமைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரித்துள்ளனர். சாலை வந்து என்னன்னா ரொம்ப குண்டு குழியுமா இருக்கு. இந்த சாலை அமைச்சு 35 வருஷம் ஆச்சு. 35 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரயில்வே கிட்ட இருந்துச்சு. இந்த ரயில்வேலையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க பொதுமக்கள். போயிட்டு 1 கிலோமீட்டர் இப்போ வந்து 1.5 கிலோமீட்டர் சுத்தி போறாங்க. சுத்தி போறனால வந்து ரோடு ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு. ஏன் வந்து இந்த பேரூராட்சியிட்ட போய் இந்த ரோட போலன்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க இந்த ரோடு ரயில்வே கட்டுப்பாட்டுல இருக்கு, ரயில்வேக்காரங்க வந்து எங்கிட்ட ஒப்படைச்சாதான் நாங்க இந்த ரோட போட முடியும்னு சொல்றாங்க. ரயில்வேல போய் வந்து கேட்டோம்னா இது வந்து நாங்க சாலை அமைச்சு தரோம்னு சொல்லி இதுவரை அமைச்சு தரோம் 35 வருஷமாச்சு. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பலமுறை வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்றேன்னு மட்டும் காலை மட்டும் தாழ்த்துறாங்க.